नमः ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नमिने नमः आचार्य पदान्यदाय कृपविदायिने गौरगतदामदाय नगरग्रामतारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை 4வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம் மாதாஜி. 35ங்க மாதாஜி. ஓகே. 35 தான். நேத்து டிஸ்கஸ் பண்ணீங்களா மாதாஜி? பண்ணலைங்க மாதாஜி. நானும் ராஜலட்சுமி மாதாஜி, செல்வமணி மாதாஜி 3 பேர் தான் இருந்தாங்க. யாரும் வரலைங்க மாதாஜி. ஓகேங்க. நீங்க போட்ட மெசேஜ் இது பண்ணிட்டாங்களாட்டு இருக்குது, யாரும் வரலைங்க. அதான் நாங்களும் கட் பண்ணிட்டோங்க மாதாஜி. ஓகே. இன்னைக்கு சரி. அப்ப 35ங்க. உன்னத அறிவு 4வது அத்தியாயத்துல உன்னத அறிவு 35வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கிறிஸ்டிவன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜாய். यज्ञात्वा न पुनर्मोहम् एवं ज्ञास्यसि पाण्डव येन भूतान् यशेषाणि त्रस्यस्यात्मन् यतो मयि. நான் படிக்கிறேங்க மாதாஜி. இவ்வாறு தன்னுருவடைந்த ஆத்மாவிடமிருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின் நீ மீண்டும் மயக்கத்தில் விழமாட்டாய். ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய். பொருளுரை: தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவிடமிருந்து உண்மையை உள்ளபடி அறிந்தவரிடமிருந்து ஞானத்தை பெறுவதன் பலன் எல்லா ஜீவன்களும் பூரண புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்களே என்ற அறிவை பெறுவதாகும். கிருஷ்ணரிலிருந்து தனித்து வாழ்வதாக நினைக்கக்கூடிய எண்ணம் மாயா, மா இல்லை, யா இது என்று அறியப்படுகிறது. கிருஷ்ணரிடம் நமக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. கிருஷ்ணர் மிகச்சிறந்த வரலாற்று நபர், அருபமான பிரம்மனே, பூர்ண சத்தியம் என்றெல்லாம் சிலர் எண்ணுகின்றனர். உண்மையில் பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளது போல கிருஷ்ணரின் உடலிலிருந்து வரும் ஒளியே அருப பிரம்மனாகும். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் காரணமாவார். பிரம்ம சங்கீதையில் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமான பரமபுருஷ பகவான் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான அவதாரங்களும் அவரின் பல்வேறு விரிவுகளே, அதுபோலவே ஜீவன்களும் கிருஷ்ணரின் விரிவுகளே. பல்வேறு விதத்தில் விரிவடையும் கிருஷ்ணர் தனது தனித்தன்மையை இழந்து விடுவதாக மாயாவாதிகள் தவறாக எண்ணுகின்றனர். இத்தகைய எண்ணம் ஜட ரீதியிலானது. ஒரு பொருளை பல்வேறு பின்னப்பகுதிகளாக பிரித்தால் அப்பொருள் தனது முந்தைய நிலையை இழந்து விடுவதென்பது பௌதிக உலகின் நமது அனுபவமாகும். ஆனால் பூர்ணம் என்னவென்றால் ஒன்றுடன் ஒன்றை சேர்த்தாலும் ஒன்றிலிருந்து ஒன்றை நீக்கினாலும் ஒன்றே என்பது மாயாவாதிகள் புரிந்து கொள்ள தவறுகின்றனர். அதுவே பூர்ண உலகின் நியதியாகும். பூர்ணத்தின் விஞ்ஞானத்தில் நமக்கு போதிய அறிவு இல்லாததால் நாம் தற்போது மாயையினால் மயக்கப்பட்டுள்ளோம். எனவே நாம் நம்மை கிருஷ்ணரிடமிருந்து வேறுபட்டவர்களாக நினைக்கின்றோம். கிருஷ்ணரின் பிரிந்த பகுதிகளே என்ற போதிலும் நாம் அவரிடமிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. உயிரினங்களின் உடலில் உள்ள வேறுபாடுகள் மாயையே, உண்மையில் இல்லாதவையே. நாம் அனைவரும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக உள்ளோம். கிருஷ்ணருடனான நித்தியமான ஆன்மீக உறவை விட உறவினர்களுடனான நமது தற்காலிகமான உடல் சம்பந்தமான உறவை மிக முக்கியமானதாக அர்ஜுனன் எண்ணியதற்கு மாயையை காரணம். கிருஷ்ணரின் நித்திய சேவகனான ஆத்மா அவரிடமிருந்து பிரிக்கப்பட முடியாதவன். அவன் அவரிடமிருந்து தனித்திருப்பதாக நினைப்பது மாயை. இந்த முடிவையே கீதையின் மொத்த உபதேசங்களும் நோக்கமாக கொண்டுள்ளன. பரமனின் தனிப்பட்ட அம்சங்களான உயிர்வாளிகளுக்கு சில கடமைகள் உண்டு. நினைவு கெட்டாத காலத்திலிருந்து அந்த கடமையை மறந்துள்ள காரணத்தால் மனிதர்கள், மிருகங்கள், தேவர்கள் போன்ற பற்பல உடல்களில் அவர்கள் தங்கியுள்ளனர். பகவானுடைய திவ்யமான அன்பு தொண்டினை மறந்துள்ளதால் இத்தகு உடல் வேறுபாடுகள் எழுகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வின் மூலமாக திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படும் போது ஒருவன் இம்மயக்கத்தில் இருந்து உடனடியாக விடுதலை அடைகிறான். இத்தகு தூய ஞானத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் இருந்து மட்டுமே அடைய முடியும். அதன் மூலம் ஆத்மா
கிருஷ்ணருக்கு சமமானவன் என்னும் மயக்கத்தினை தவிர்க்க முடியும். உன்னத ஆத்மாவான கிருஷ்ணரே எல்லா உயிரினங்களையும் பாதுகாப்பவர். அப்பாதுகாப்பினை கைவிட்ட உயிர்வாளிகள் பௌதிக சக்தியினால் மயக்கப்பட்டு தம்மை தனிப்பட்டவர்களாக கற்பனை செய்கின்றனர். இவற்றை அறிவதே பக்குவமான ஞானமாகும். பல்வேறு பௌதிக அடையாளங்களில் மயங்கிய இத்தகு ஆத்மாக்கள் கிருஷ்ணரை மறந்து விடுகின்றனர். இருப்பினும் இத்தகு மயங்கிய ஆத்மாக்கள் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுவிட்டால் அவர்கள் முக்தியின் பாதையில் உள்ளவர்களாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது ஸ்ரீமத் பாகவதத்திலும் 2.10.6 உறுதி செய்யப்பட்டுள்ளது. முக்தி ஹித் வான்யதா ரூபம் ஸ்வரூபனே வியாவஸ்திதி. முக்தி என்றால் கிருஷ்ணரின் நித்திய சேவகன் என்னும் தனது ஸ்வரூபத்தில் நிலை பெற்றிருப்பதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. கிருஷ்ணா, நன்றி மாதாஜி. சோ இதுக்கு முந்தைய ஸ்லோகம் 4.34 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷினக அப்படின்னு. தத்துவ தரிசனம் எவ்வாறு பெற முடியும் அப்படின்னா, ஒரு குருவை அணுகி பணிவுடன் அடக்கத்துடன் கேள்வி கேட்டு அவருக்கு பணிவிடைகள் செய்து அவர் நம்மை சோதித்து பார்த்து அவரிடம் உள்ள அறிவை நமக்கு தருவார். சோ தகுதி இல்லாதவங்களுக்கு குரு கொடுக்கறது கிடையாது. சோ நம்ம அடக்கத்துடனும் பணிவுடனும், அதுதான் முதல் தகுதி, அமானித்துவம். மத்த எந்த ஃபீல்டுல வேணா உங்களுக்கு நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். இங்க வீட்டுல பாருங்க, நான் குழந்தை சொல்லும் நான் சொல்றத கேளு அப்படின்னு. அம்மா சொல்லுவா இந்த குடும்பத்துல நான் சொல்றதெல்லாம் கேளுங்க. அப்பா சொல்லுவாரு நான் தான் தலைவன், நான் சொல்றத நீ கேளு. அரசியல்வாதி தலைவன் சொல்லுவான் தொண்டன் கிட்ட நான் சொல்றத கேளு. தொண்டன் சொல்லுவான் இந்த நான் சொல்ற உபாயத்தை நீங்க கேளுங்க அப்படின்னு. சோ முதலாளியிலிருந்து எந்த ஒரு துறையில எடுத்துட்டாலும் அங்க நான் சொல்லுவதை நீ கேளு அப்படிங்கிற ஒரு அகங்காரம், பொய் அகங்காரம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. நாம ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறது நம்ம மனசுக்குள்ள உட்காந்து ஒரு நீதிபதி, நமக்கு நாமே ஒரு நீதிபதி உருவாக்கியிருப்போம். அந்த மனசு சொல்லும் நீ நல்லவன், நீ நல்லா பண்ற எல்லாமே அப்படின்னு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க பக்திக்குள்ள எப்ப நீங்க காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அப்பவே நீங்க உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நான் பக்தியில ரொம்பவும் கீழ்நிலையானவன், அதனாலதான் பகவான்கிட்ட போய் நெஞ்ச நிமித்தி நிக்க கூடாது. பல கோடி ஜென்மமா நான் பகவானை நினைக்காம அவருக்கு நன்றி கடன் செலுத்தாம இருந்திருக்கேன். அதனால எப்பொழுதுமே நான் தாழ்மையானவன், நான் பாவி அப்படிங்கிற ஒரு அமானித்துவத்துடன் நம்ம பகவானை ரொம்ப தலை தாழ்த்தி வணங்கணும். அப்பதான் நமக்கு பகவானோட கிருபை கிடைக்கும். போய் நெஞ்ச நிமித்தி நான் எல்லாம் உனக்கு அத்தனை பூஜை பண்ணல, தேங்காய் உடைச்சன்ல, பழம் கொடுத்தன்ல, பூசணிக்காய் உடைச்சன்ல, இப்படியெல்லாம் பேசக்கூடாது பகவான்கிட்ட போய். ஏன்னா அவர் உயர்ந்தவற்றில் உயர்ந்தவர். ஒரு பிரதம மந்திரிகிட்ட போய் நீங்க பேச முடியுமா? என்னையா டிச்சு கட்டி வச்சிருக்க, நீ என்னையா ரோடு போட்டிருக்க, ரோடெல்லாம் இப்ப பாரு கல்லெல்லாம் பேந்துட்டு நிக்குது, அப்படி பேச முடியுமா? அவங்ககிட்ட பணிவா பேசணும். ஆஃப்டர் ஆல் இந்த ஜட உலகுல அப்படின்னா பகவான் எப்படிப்பட்டவர்? எல்லா உலகங்களுக்கும் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் தலைவர். அவர் நம்ம படைத்து காத்து அழித்து எல்லாம் பண்றார், நமக்கு வேண்டியவற்றை தருகிறார். இந்த ஜென்மம் மட்டுமல்ல, பல கோடி ஜென்மமாக எவ்வளவுன்னு தெரியாது, கணக்கே தெரியாது. அதுக்கு ஹிஸ்டரியே கிடையாது, வரலாறே கிடையாது எப்ப நாம அவர்கிட்ட இருந்து வந்தோம் அப்படின்னு. அப்போ நம்ம பணிவான நிலையில் ஒரு குருவை அணுகி அவருடன் அடக்கத்துடனும் பணிவுடனும் அவரிடம் உள்ள ஞானத்தை பெற வேண்டும். அப்படி உண்மை ஞானத்தை பெற்ற பின் ஏன்னா அந்த ஆத்மாக்கள் குரு அப்படின்னாலே அவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள், அதற்கு மேல தூய பக்தர்கள். அவர்கள்ட்ட அந்த ஞானத்தை பெற்ற பின் மீண்டும் மயக்கத்தில் விழ மாட்டாய். மயக்கம் அப்படின்னா என்ன? அறியாமை. அறியாமைங்கிற மயக்கம். இந்த ஜட உலகம் முழுவதுமாக அறியாமை நிறைந்தது, மாயினால் பீடிக்கப்பட்டது, 3 குணங்களால் பீடிக்கப்பட்டது. அப்ப அதுல விழுக மாட்டாய். ஞானத்தின் மூலம் எல்லா உயிர்களையும் பரமனின் பாகமாக, வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய். எப்படி பிரகலாத் மகாராஜா, நீங்க எல்லாம் இந்த படம் பார்த்திருப்பீங்க, பிரகலாத். அதுல எப்படி எல்லா பக்கமும் பகவானை காண்கின்றார். யாருகிட்டயுமே அவருக்கு பகை உணர்வு கிடையாது. தன்னை விட உயர்ந்தவர்களை ஆச்சாரியர்களாக பார்க்கிறார். தூய பக்தர்களை, தன்னை விட வயதில் உயர்ந்தவர்களை தாயும் தந்தையுமாக பார்க்கிறார். தன்னை விட கீழ்நிலையானவர்களுக்கு அவர் எளிமையானவராக நண்பராக பழகுகிறார். தன் தோழர்களுக்கு நண்பராக இருக்கிறார். யாருகிட்ட ஒரு சிறு இதுக்கு துவேஷம் கூட அவருக்கு கிடையாது.
ஒரு தூய பக்தனுடைய குணம். ஏன்னா இவர் பெரிய ராஜாவோட மகன். ஆனா அந்த அசுரகுல குழந்தைகளுக்கு தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார். ஓம் நமோ நாராயணா, எல்லாரும் சொல்லுங்க. இந்த பன்றிகள் கூட இந்த சுகத்தை அனுபவிக்குது. ஏன் பிறந்து பிறந்து நீங்க தவறான எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நாராயண மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை, பிரகலாத குழந்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குது, அசுர குழந்தைகளுக்கு. சோ அந்த அசுர குழந்தைகள் எல்லாம் இதை கேட்டு வியப்பு. ஏன்னா இந்த இந்த மாதிரி நல்லதெல்லாம் யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. அசுரர்கள் அப்படின்னா நீ எப்படி எல்லாரையும் அடிச்சு புடிச்சு வாழணும், எப்படி நீ அராஜகம் பண்ணலாம், எப்படி மக்களை எல்லாம் அடக்கலாம், அடி தடி சண்டை அராஜகம் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சண்டன் அந்த ஆச்சாரியர்கள் அவங்களுடைய குரு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இங்க பிரகலாத் மகாராஜா அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா உயிர்களையும் சமமா பாவிக்கணும். இங்க சொல்றாங்க பாருங்க, பரமனின் பாகமாக எல்லாம் எல்லார்கிட்டையும் பகவான் பரமாத்மாவாக எல்லோர் இதயத்திலும் இருக்கிறார். நாமெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல், அவருடைய பார்ட் அண்ட் பார்சல். அப்ப எல்லா ஜீவராசிகளும் ஏதோ ஒரு வகையில் உறவினர்களாக இருக்கிறோம். அதனால எந்த ஒரு உயிரினத்திற்கும் பக்தர்கள் தீங்கு செய்ய மாட்டார்கள். ஏன்னா எல்லார் உள்ளத்திலையும் அவங்க ஆத்மாவையும் பரமாத்மாவாகவும் அவங்க காண்பதால் அவங்களுக்கு தீங்கு செய்யறது கிடையாது. சோ இங்க சில பிரபுபாதர் பொருளுரையில் என்ன சொல்றேன்னா, தன்னுறவு பெற்ற ஆத்மாவிடம் இருந்து குருவிட்டிருந்து ஞானத்தை பெற்ற பின் எல்லா ஜீவன்களும் பூர்ண புருஷோத்தமரான பகவான் கிருஷ்ணரின் அம்சங்களே. மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன. சோ நம்ம எல்லாருமே பகவானோட பார்ட் அண்ட் பார்சல். அப்போ கிருஷ்ணர்கிட்ட இருந்து தனியா வாழ்றதா நினைக்கிறது மாயா. மாயா அப்படின்னா மீனிங் என்னன்னா, மா என்றால் இல்லை, யா அப்படின்னா இது, இது இல்லை. சோ கிருஷ்ணர்ல இருந்து பிரிந்து வாழ்ற அந்த மாயாங்கிற எண்ணம் அதை ஏற்படுத்துது. அதாவது கிருஷ்ணர்கிட்ட இருந்து நான் பிரிந்து வாழல அப்படிங்கிற எண்ணத்தை. சோ கிருஷ்ணரை விடுத்துதான் நாம இங்க வந்திருக்கோம். ஆனா கிருஷ்ணர் உள்ளேயே இருக்காரு நமக்குள்ள பரமாத்மாவாக. உபத்ரஷ்டா ஹனுமந்தா பர்த்தா புக்தா மகேஸ்வர உள்ள இருந்து அமைதியா சாட்சியாக நாமெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பாத்துட்டு இருக்காரு. சோ வேற யாருமே நம்மளுக்கு சாட்சி வேண்டாம். கோர்ட்ல எல்லாம் ஒரு சாட்சி கொண்டு வந்து நிறுத்து, யார் உன்னை பார்த்தாங்க அப்படின்னு. இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, சாட்சி கோபால், ஒரு ரெண்டு பேர் அந்தணர்கள், சின்ன பையன் ஒருத்தன், 16 வயது பையன், ஒரு வயதான தாத்தா 80 வயசு இருக்கும். அவங்க எல்லாம் அந்த காலத்துல யாத்திரை போறாங்க, வடநாட்டுக்கு யாத்திரை போடுறாங்க. ஆனா அந்த தாத்தாக்கோ ரொம்ப சோர்வாயிருது. அப்ப இந்த பையன் அந்த தாத்தாவை கொஞ்ச நேரம் தூக்கிக்கிறான். அப்புறம் அவருக்கு வேணுங்கிற உணவெல்லாம் கொடுக்குறான், தண்ணி போய் வாங்கிட்டு வந்து தர்றான். அதனால அவருக்கு ரொம்ப பிரியம் ஆயிடுச்சு அந்த பையன் மேல. ஆனா இவரோ கொஞ்சம் பணக்கார குடும்பம், அந்த பையனும் ஏழை குடும்பம், வறிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கான். ஆனா இவனுக்கு ஏதாவது நான் செய்யணுமேனு அவருக்குள்ள ரொம்ப ஒரு ஆசை, அதாவது கிஃப்டா தரணும்னு. ஏன்னா வீடு சேர்ந்துட்டாங்க நல்லபடியா. ஆனா இந்த பையன் இல்லாம அவர் போயிருக்கவும் முடியாது, வந்திருக்கவும் முடியாது. அவ்வளவு ஒரு பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து விட்டுட்டான். அப்ப அவங்ககிட்ட சொல்றார், நான் உனக்கு என்னோட பெண்ணை கல்யாணம் பண்ணி தர்றேன், கடைசி பெண்ணை அப்படின்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், நானும் ரொம்ப ஏழை, நீங்க பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, இதெல்லாம் நடக்காது, வேண்டாம் வேண்டாம், அந்த வாக்கெல்லாம் எனக்கு தராதீங்க. இல்ல இல்ல நான் தருவேன், கண்டிப்பா நான் சொன்னா நடக்கும், எங்க குடும்பத்தை ஏத்துக்குவாங்க அப்படின்னு. அப்போ இவனுக்கு நம்பிக்கை இல்ல. சரி இந்த கோபாலன் முன்னாடி, அங்க சாட்சி கோபால், அவர் முன்னாடி எனக்கு வாக்கு தாங்க, சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு. அதே மாதிரி சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா வீடு வந்தப்புறம் மறந்துடுறாரு. அப்ப கொஞ்ச நாள் போய் ஞாபகம் வருது, இந்த பையன் எனக்கு அவ்வளவு உதவி பண்ணானே, நானும் வாக்கு கொடுத்துருக்கிறேன்னு வீட்டுல அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார். பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், நான் வாக்கு தந்துட்டேன். எல்லாருக்கும் அப்படியே பயங்கர கோபம், அந்த பொண்ணோட அண்ணமார்களுக்கெல்லாம் அம்மாக்கெல்லாம் கோபம். அவனுடைய அந்தஸ்து என்ன, நம்மளோட அந்தஸ்து என்ன, எப்படி நீங்க வாக்கு கொடுக்கலாம், அந்த பரதேசி பிச்சைக்காரனுக்கு நாம கொடுக்க முடியுமா, பொண்ணை எப்படி வளர்த்துருக்கோம் தங்கத்தட்டுல வச்சு, அவனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு. அப்போ இவரு மறுபடியும் சொல்லி பாக்குறாரு, இல்ல பகவான் முன்னாடி நான் சத்தியம் பண்ணிருக்கேன்னு, அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம், நீங்க அப்படியே சபையில சொன்னா கூட
அவங்ககிட்ட நீங்க சொல்லணும், எனக்கு வயசாயிடுச்சு, மறதியில ஏதாவது உளறி இருப்பேன், அப்படி எல்லாம் சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் வேற வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்காரு. ஆனா மனசுக்குள்ள ரொம்ப ஏக்கம், இப்படி பொய் சொல்லக்கூடாதேன்னு. அதே மாதிரி அந்த பிராமணன் வந்து கேக்குறார், நீங்க பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா நீங்க சொன்ன உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலையே அப்படின்னு. அப்ப அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அஹ், கண்டபடி திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்புறம் அந்த சபையை கூட்டுறான் அந்த ஏழை பிராமணன். அங்க வந்து இந்த மாதிரி இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு என்னப்பா சாட்சி, இந்த காலத்துல எல்லாம் நீ வாயில எல்லாம் சொன்னா ஒத்துக்க முடியாது, அதுக்கு சாட்சி வேணும் அப்படின்னு. சரி, நான் அப்ப அங்க கோபாலர் இருக்கார், அவர் முன்னாடிதான் சாட்சி பண்ணாரு, அவர் சாட்சி சொல்லுவாரு அப்படின்னு. விக்கிரகம் முன்னாடி எல்லாம் சொல்லி அதெல்லாம் வந்து பேசுமாப்பா அப்படின்னு கேட்டப்போ, இல்ல நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட போறான். மறுபடியும் பாத யாத்திரை போய் அந்த கோபாலன் முன்னாடி உட்காந்து கதறான். நீதானே சாட்சி, முன்னாடி தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணாரு அப்படின்னு. அப்ப அந்த சிலை பேசுது, ஏன்பா சிலை எங்காவது வருமா சாட்சி சொல்றதுக்கு, நான் எப்படி நான் வர முடியும் அப்படின்னு. சிலை பேசும்போது ஏன் வர முடியாது அப்படின்னு திருப்பி கேக்குறான். அப்ப கோபாலர் சொல்றாரு, சரி சரி போ, நான் உன் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தென்னிந்தியா வந்து சாட்சி சொல்றார். அதாவது சிலையாக வந்து நகர்ந்து வந்து நின்னுக்கிறார். தென்னிந்தியால வந்து ஒரு இடத்துல வந்து அவர் நின்னுக்கிறார். அப்போ ஊர்ல இருக்கிற கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போறோம், இங்க பாருங்க கோபாலன் வந்திருக்காருன்னு. அவங்க பார்த்து ஒரே ஆச்சரியம், எப்படி அந்த சிலை நடந்து வந்தது அப்படின்னு. அப்ப அவர் இந்த மாதிரி சொன்னார், ஆனா நான் திரும்பி பார்த்தேன், அந்த இடத்துல நின்னுட்டார், அதுக்கு மேல அவர் வரல அப்படின்னு. அப்ப எல்லாருமே அந்த இன்னைக்கும் நீங்க போலாம், ஆஹ் நார்த் இந்தியால சாட்சி கோபால் அப்படிங்கிற ஒரு கோயிலை நீங்க தரிசிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிராமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ எதுக்காக சொல்ல வந்தோம்னா, கிருஷ்ணரிடம் நமக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை, கிருஷ்ணர் மிகச்சிறந்த வரலாற்று நபர். அருவமான பிரம்மனே பூர்ண சத்தியம் என்றெல்லாம் நினைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு உருவம் இருக்கிறது, அதனாலதான் அவர் சிலையா அந்த உருவத்துல வடிச்சு வச்சிருக்கிறோம். சகுன வழிபாடாக நாம அவரை விக்கிரக வழிபாடு பண்றோம். இப்போ பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி கிருஷ்ணர் உடலில் இருந்து வரும் ஒளியே அருவ பிரம்மன், பிரம்மனோகி பிரதிஷ்டாகம், அந்த பிரம்மனுக்கு நானே ஆதாரம் அப்படிங்கிறார். இப்போ பகவானோட உடல்ல இருந்து இப்ப நம்ம உடல்லயே பிரகாசம் இருக்கு. இப்ப நல்லா பக்தி பண்றவங்களை பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு பிரகாசமா இருப்பாங்க, அவங்க கிட்ட அவ்வளவு ஒரு தேஜஸ் இருக்கும். அந்த ஆரா அப்படிங்கிற ஒளி வெட்டம் அவங்களுக்குள்ள கூடிட்டே இருக்கும். இப்ப நீங்க போட்டோல எல்லாம் பார்த்திருப்பீங்க, சாமி படங்கள்ல பின்னாட ஒரு ஒளிவட்டம் இருக்கும். இப்போ அந்த அந்த ஒளிவட்டம் யாருக்கு ஆன்மீகத்துல எல்லாம் கூடிக்கொண்டே வருகிறதோ அவங்க நல்லா உயர்ந்துட்டே வர்றாங்கன்னு அர்த்தம். அப்போ அது எப்படி கிடைக்குது, நம்மளோட ஒரு பகவானோட சின்ன ஒரு துளி நாமம், கடல்ல ஒரு சொட்டு மாதிரி. பகவான் வந்து கடல் மாதிரி, அதுக்கும் மேல ஒரு உதாரணம் தான் இது, பௌதிகமான உதாரணம் தான் கொடுக்க முடியும். இப்ப கிருஷ்ணர் வந்து 1000 கோடி சூரிய பிரகாசம் கொண்டவர், நம்மளால ஒரு சூரியனே பார்க்க முடியாது, ஆனா பகவான் வந்து ரொம்ப பிரகாசமானவர். அந்த பிரம்ம ஜோதியைத்தான் இந்த அருவவாதிகள் இறுதின்னு நினைக்கிறாங்க. ஆனா பிரம்ம சம்ஹிதில பிரம்மா நேராவே பார்த்திருக்காரு பகவான. அவர் என்ன சொல்றார், நம்மள பிரம்ம மத்திய கௌடிய சம்பிரதாயம், அவர் என்ன சொல்றாருன்னா பிரம்ம தேவர் பிரம்ம சம்ஹிதில 5.5 சொல்றார், ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். ஈஸ்வர அப்படின்னா கட்டுப்படுத்துபவர், பரம கிருஷ்ண அவர்தான் பரம உயர்ந்தவர், அவரை தவிர வேற யாரும் அவருக்கு மேல உயர்ந்தவரே கிடையாது. சச்சித் ஆனந்த, சத்து சித்து ஆனந்த, நித்தியமான வாழ்வு நித்தியமான அறிவு, ஆனந்தமயமானவர், அவருக்கு எப்பவுமே கவலைகள் கிடையாது, பூரணமானவர், முழு முதற் கடவுள் அவர்தான். அனாதிர் ஆதிர் கோவிந்த, அனாதிர்னா யாரு, அனாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு அவருக்கு அப்பா அம்மாவோ அப்பாவோ யாருமே கிடையாது. ஹிஸ்டரி, அவரோட ஹிஸ்டரி இதுதான். அனாதிர் ஆதிர், ஆதியில அவர் தான் இருந்தார். கோவிந்த, கோவிந்தன் அப்படின்னா புலன்களை, கோ அப்படின்னா புலன்களை அடக்கக்கூடியவர், பசுக்களை மேய்ப்பவர். ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணம். நீங்க இங்க இருக்கிற எந்த ஒரு பொருளை எடுத்துட்டாலும் இதுக்கு காரணம் என்னன்னா கடைசியில அவர்கிட்ட தான் போய் முடியும்.
உங்க தாத்தாக்கு தாத்தா யாரு, பாட்டன் முப்பாட்டனுக்கு பாட்டனாரு, அப்படியே போனாலும் பிரம்மாட்ட முடியும். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? விஷ்ணுவின் ஆபிக்கமலத்திலிருந்து. விஷ்ணு எங்கிருந்து வந்தார்? கிருஷ்ணரிடம் வந்தார். சோ இந்த 3 விஷ்ணுக்கள், காரணோதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணு, இவங்கெல்லாம் புருஷ அவதாரங்கள். அவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? பகவான் கிருஷ்ணரிடம் இருந்து வந்தாங்க. எதுக்காக? இந்த ஜட தோற்றத்தை உற்பத்தி பண்றதுக்காக வந்தாங்க. ஏன்னா இந்த ஜட தோற்றத்தை உற்பத்தி செய்வது அவங்களுக்கு சர்க்க அப்படின்னா முதல் படைப்பு பகவான் தான் ஏற்படுத்தினார். அப்போ பிரம்ம சம்ஹிதையில இன்னுமே பகவான் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம். அவர் தான் பரம புருஷர். அவர்கிட்ட இருந்து பல விரிவுகள், அவரே தன்னை தானாகவே பல லட்சம் விரிவுகளாக தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். அதுல ஜீவன்களும் ஒண்ணு. ராமாதிமூர்த்தே சுகலா நியமேன திஸ்தன் நானாவதாரமஹரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்பவத் பரம புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் மகம் பஜாமி யஸ்ய பிரபா பிரபதோ ஜகதண்ட கோடி கோடி ஸ்வாசே சவசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலமனந்த அசேஷ பூதம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு அவர்கிட்ட இருந்து பலவேறு பகுதிகள் பிரியுது. அப்ப விஷ்ணு தத்துவங்களாகவும் ஜீவ தத்துவங்களாகவும், நாமெல்லாம் ஜீவ தத்துவங்கள், நாமளும் தடச சக்தி, நடுத்தர சக்தி, இப்படி பல வகையாக பகவானுடைய விரிவங்கங்கள் எல்லாம் அந்தரங்க சக்தி. சோ பௌதிக உலகில நாம நினைக்கிறோம் ஒண்ணுல இருந்து ஒண்ணு போயிட்டா என்ன, நம்ம பௌதிக உலகில என்னன்னு சொல்லுவோம்? சைபர் 1 - 1 சைபர். ஆனா ஆன்மீக உலகத்துல 1 - 1 என்ன? ஒன்னேதான். ஒன்னேதான். வெரி குட். சோ ஏன்னா அங்க ஆன்மீக உலகம் பூரணமானது, இந்த பௌதீக உலகமோ ஜடத்தன்மையினால் குறையுடையது. ஏன்னா இங்க ஒரு லட்டு, உதாரணமா ஒரு லட்டு எடுத்துக்கலாம். இங்க நீங்க கொஞ்சம் பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? லட்டு குறைஞ்சிரும். ஒரு லட்டுல கொஞ்சம் பிச்சீங்கன்னா அது குறைஞ்சிரும், மறுபடியும் கொஞ்சம் பிச்சீங்கன்னா குறைஞ்சிரும், அப்படியே ஒண்ணு காலி ஆயிடும். ஆனா ஆன்மீக லோகத்துல நீங்க எதை எடுத்தாலும் அது அப்படியே இருக்கும். அதனால பகவான் தன்னை பலவாக விரிவங்கம் பண்ணிட்டாலும் அவரது சக்திகள் எல்லளவு கூட குறைவது கிடையாது. அவர் அவராகவே இருக்கிறார். அவரது சக்திகளும் எப்படியெல்லாம் அவர் பிரிஞ்சார். இப்ப அவர்கிட்ட இருந்த தசாவதாரங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த அவதாரங்கள் எல்லாமே எல்லா சக்தியும் உடையவனாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட அவதாரத்திற்காக எந்த வேலைக்கு வந்தாங்களோ அதுல அந்த மட்டும் அவங்க அந்த சக்தியை மட்டும் வெளிப்படுத்திட்டு திரும்ப போயிருவாங்க. அதுக்காக அவங்க கிட்ட எல்லா சக்திகள் கிடையாதுன்னு சொல்றது கிடையாது. விஷ்ணுவோட அத்தனை சக்திகளும் அந்த அவதாரங்களுக்கும் உண்டு. ஏன்னா பகவானோட அந்தரங்க சக்தியில் தோன்றுவதனால் பகவானோட விஷ்ணு தத்துவங்கள் அவருக்கு இணையானவை, அவரிலிருந்து தகுதி குறைந்தவை அப்படியெல்லாம் பார்க்கவே கூடாது, பார்க்க முடியாது. அதுதான் பூரணம். அவரிலிருந்து பல பொருட்கள் வெளியே வந்தாலும் அதனதன் நிலையில் அதது பூரணமானது. இப்ப ஜட உலகங்கள் பிரிந்தது அவர்கிட்ட இருந்து, பல அண்டங்கள் அவர்கிட்ட இருந்து தோன்றுது. அவர் மூச்சு வெளியில விடும்போது அவரது மயிர்த்துளைகள் அவரோட மயிர்கால்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அண்டங்கள், பல கோடி அண்டங்கள் பிரியுது. அப்போ அந்த ஜட உலகங்கள் கூட அதனதன் நிலையில் பூர்ணமானது. ஏன்னா இந்த உலகத்துக்கு வேண்டிய தண்ணி வேற ஒரு அண்டத்துல இருந்து எடுத்துட்டு வர்றது கிடையாது. வேற ஒரு பூமியில போய் தண்ணி வேணும், வேற ஒரு பூமியில போய் இங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வேணும், பயிர் வேணும், இம்போர்ட் பண்றது கிடையாது. அதே போல எக்ஸ்போர்ட் பண்றதும் கிடையாது. அதனதன் நிலையில் பூர்ணமானது. இப்ப மனிதன் இருக்கானா அவனுடைய நிலையில் அவன் பூர்ணமானவன். ஏன்னா நம்ம கிட்ட சச்சித்த ஆனந்தமுள்ள ஆத்மா இருக்கின்றது. ஆத்மா பூர்ணமானது. ஆனா அது இப்ப ஜடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த பூரணத்தன்மையை நம்மால் உணர முடியவில்லை. ஏன்னா நம்ம மயக்க நிலையில் இருக்கிறோம். நான் உடல் என்கின்ற சிந்தனையில, நாமெல்லாம் ஆத்மாங்கிற அழிவு இல்லாம உடல்ங்கிற சிந்தனையில செயல்படுறதுனால நம்மளுக்கு அந்த பூர்ணத்தன்மை வெளிப்படுவதில்லை. அப்போ பூரணத்தின் விஞ்ஞானத்தில் நமக்கு போதிய அறிவு இல்லாததால் நாம் தற்போது மாயினால் மயக்கப்பட்டுள்ளோம். அந்த எனர்ஜி, அந்த இல்யூஷனரி
எனர்ஜி இருக்கு பாருங்க, அறியாமை, அதுதான் மாயா. அதனால மயக்கப்பட்டிருக்கோம். இப்ப நம்மெல்லாம் வந்து உம் பச்சை கலர் கண்ணாடி வச்சு பார்த்தா பச்சை கலரா தெரியும், மஞ்சள் கலர் கண்ணாடி வச்சு பார்த்தா மஞ்சள் கலரா தெரியும், ப்ளூ கலர் கண்ணாடி வச்சு பார்த்தா ப்ளூ கலரா தெரியும். அது போன்ற 3 குணங்களில் நான் செயல்படுகிறோம். சத்துகுண, ரஜோகுண, தமோ குணத்தினால பாதிக்கப்பட்டுள்ளோம். அதனால நம்ம கிருஷ்ணர் இருந்து நாம வேறுபட்டவங்களா நம்மள நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் நம்ம பிறந்தோம், அவரோட பின்ன பகுதிகள் நாம எல்லாமே. சோ ஆனா இந்த நம்மளாம் அது வேறுபட்டதா நினைக்கிறதுனால ஆஹ் நாம் வந்து பல வேறுபாடுகளை காண்கிறோம். ஏன்னா உடல்ல வந்து போர்வை தான், இந்த போர்வையை எடுத்தா எல்லாம் ஆத்மா தான். அது மனித போர்வையா இருந்தாலும் சரி, மிருகத்தோட போர்வையா இருந்தாலும் சரி, மி- ஓ, நீர்வாழ் உயிரினங்கள், பறவைகள், எந்த மாதிரி போர்வையாக இருந்தாலும் அவை எல்லாமே ஆத்மாக்கள். அதுக்கு பக்கத்துல பரமாத்மா இருக்கிறார். ஆத்மா அப்படின்னாலே பக்கத்துல பரமாத்மா இருந்தால்தான் இந்த ஜட உலகில் செயல்பட முடியும். பரமாத்மா இல்லாம எந்த ஜீவராசியாலும் செயல்பட முடியாது. அப்போ நாம் எல்லாருமே யாரிடமிருந்து தோன்றினோம்? கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து உடல் மாதிரி, நாமெல்லாம் அவரது அங்கங்கள். கை, காலு, மூக்கு, கண்ணு, காது, விரலு, அந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷன் நாமெல்லாம். அப்போ உடலுக்கு செயல்படுவதுதான் அங்கத்தின் வேலை. இப்போ ஒரு கால் இருக்கு, நான் வந்து நான் ஏன் இந்த உடலுக்காக நான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, கண்ணு ஏன் நான் இந்த உடலுக்காக பார்க்கணும், கை நினைக்குது நான் இந்த உடலுக்காக ஏன் எல்லா பொருளையும் தூக்கணும். அப்ப இப்படி ஒவ்வொரு போர்ஷனும் விட்டு போயிட்டா அதுக்குத்தான் நஷ்டம். சோ பகவான் வந்து ஆத்மராமா, அவருக்கு எந்த நஷ்டம் கிடையாது. ஆனா கவலை இருக்கு அவருக்கு, இந்த ஜீவராசிகள் மேல ரொம்ப அக்கறை கொண்டவர். ஏன்னா அவர் மாதா தாத்தா பிதா மகக அப்படின்னு சொல்லி பவித்ரம் ஓம்காரம்னு நாம் பார்த்தோம் இல்லைங்களா? தூய்மையானவர், ஓம்காரமாகவும் இருக்கிறார். அவரே அனைத்திற்கும் மூலம், தந்தை, ஆதி. அப்போ அவர் வந்து குழந்தைகளை தன்னிடம் மீண்டும் அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஆனா நாம் என்ன பண்றோம்? நான் எதுக்கு உனக்கு சேவை செய்யணும்? இப்போ ஒரு எஜமானர் இருக்கார், ஒண்ணுமில்லாத ஒரு பரதேசியை கூப்பிட்டு, வா நான் உன்னை பாத்துக்கிறேன், எல்லாம் கொடுக்குறேன். அப்போ அவனுக்கு வேண்டியது எல்லாமே கொடுக்குறார். ஆனா அவன் நினைக்கிறான், இவன் ஏன் எனக்கு கொடுக்கணும், நான் இவனோட இடத்துக்கு நான் போயிட்டா என்ன, எஜமானன்னா நான் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறப்போ இதுல தப்பு எங்க இருக்குது? யார் சொல்றீங்க? யாருகிட்ட தப்பு இருக்கு? நம்ம கிட்டதான் தப்பு இருக்குங்க. நான் சொன்ன இதுல யாருகிட்ட தப்பு இருக்கு? So, அந்த அந்த பரதேசிக்கிட்டாங்க மாதாஜி. அது மாதிரி நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், பகவானுக்கு சேவை செய்ய வேண்டிய நாம் பகவானோட இடத்தையே பிடிக்க நினைச்சு இங்க வந்துட்டோம். நானும் அனுபவிக்கணும் முன்ன மாதிரி, நானும் எஜமானனாகணும், நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி ஆதிக்கம் பண்றதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு நம்ம பிடியில யாரெல்லாம் சிக்கிறாங்களோ அவங்க குடிமையை பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கிறோம். புருஷன் கிடைச்சாலும் சரி, புள்ள கிடைச்சாலும் சரி, ஏய் நான் சொல்றது கேளு. சோ நாம யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, யாரும் நம்மளுக்கு கட்டுப்பட விரும்புவதும் இல்லை. ஆனா நாம கட்டுப்படுத்த விரும்புகிறோம். யாராவது சனீஸ்வரனை கட்டுப்படுத்த முடியுமா? இல்ல எந்த தேவர்களையாவது கட்டுப்படுத்த முடியுமா? ஏய் வர்ணனே மழை பெய் அப்படின்னு சொன்னா வந்துருமா? ஆனா நாம போலியா நம்மள அப்படி நினைச்சுக்கிறோம், நான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா தகுதியே இல்ல, அது நம்மளுக்கு புரியறதும் இல்ல. ஒரு மருமகளையோ மருமகனையோ யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க அட்வைஸ் ஒரு அமைதியா சொன்னாங்கன்னா கூட கொஞ்சம் காதுல வாங்குவாங்க. நீங்க ஏதாவது அதிகாரம் பண்ணீங்க, ஒரு உத விட்டா வீட்டுக்கு வெளியில போய் விழுந்துடணும். இந்த கேள்டு பாரு என்னைய கட்டுப்படுத்துது, இதுக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம நிலைமை மோசமாயிரும். சோ யாரையும் கட்டுப்படுத்த நாம் பிறக்கவில்லை, ஆனா நாம நினைக்கிறோம் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். சோ பகவானை இப்படிதான் நினைச்சு பிரிஞ்சுட்டு வந்துட்டோம். நான் உன்ன மாதிரியே அனுபவிக்கணும், உன்ன மாதிரியே கட்டுப்படுத்தணும், நானும் தலைவனா இருக்கணும். ஆனா ஒரு மலைக்கும் மடுவுக்கும் ஈடாகுமா? ஒரு எவரெஸ்ட் மலையில இருக்கிற ஒரு சின்ன தூசு வந்து நானும் எவரெஸ்ட் ஆகும்னு நினைச்சா முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு தகுதி இல்ல பகவானாக பகவானுக்கு உயர்ந்தவராகவோ சமமாகவோ யாராலும் ஆக முடியாது. பகவான் வந்து தன்னை மில்லியன் டைம்ஸ் தன்னை வந்து பிரிச்சுக்க முடியும். ஆனா ஒரு சித்தர் கூட
பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்கின்ற சித்தர் கூட அவர் தன்னை 9 விதமாக உருமாற்றிக் கொள்ள முடியும். தன்னையவே இங்க இருக்கிறவரு திருப்பதியில் இருப்பார், இங்க இருக்கிறவர் டெல்லியில் இருப்பார், இங்க இருக்கிறவர் அமெரிக்கால இருப்பார். 9 விதமா. அதுக்கு நாம பார்த்தோம் இல்லையா? தேவகூதி கர்த்தவ முனிவர் அவங்க சாட்சி. சோ இந்த மாதிரி சித்தர்கள் கூட 9 விதமா தான் மாற முடியும். ஆனா பகவான் எண்ணற்ற உருவங்கள் எடுக்கலாம். சோ நாம என்ன பண்றோம்? கிருஷ்ணருடனான நித்தியமான ஆன்மீக உறவை விட உறவினர்களுடனான தனது தற்காலிக உடல் சம்பந்தமான உறவை முக்கியமாக நாம நினைக்கிறோம், அர்ஜுனன் மாதிரி. இதுக்கு காரணம் மாயை. கிருஷ்ணர் தான் நித்தியமானவர். நம்ம இறந்தா நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க. இதெல்லாம் ரயில் பயணங்கள்ல அவங்க ஸ்டேஷன்ல அவங்க தான் இறங்கணும். இப்ப என்னோட டைம் வந்தா நான் மட்டும்தான் இறங்கணும். என் பையனைவோ மருமகளைவோ என் கணவனைவோ நீங்களே இறங்குங்க, எனக்கு மரணம் வரப்போகுது, மரண தூதன் இந்த ஸ்டேஷன்ல நிக்கிறாரு, என்னை கூப்பிடுறாரு, வலுக்கட்டாயமா என்னை இழுக்கிறாரு, நீங்களும் கூட வாங்கன்னா வரவே மாட்டாங்க. சுடுகாட்டு வரைக்கும் வருவாங்க, டாட்டா கட்டிட்டு போயிருவாங்க. ஆனா அவங்கள நித்தியமா நான் நினைச்சுக்கிட்டு கடவுளை மறந்த அப்படின்னா அம்போகதி. சோ கடவுள் தான் எனக்கு நித்தியமானவர். ஆனா இந்த தற்காலிக உறவுகளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், கடமையை செய்யணும். அதுக்காக அவங்களையே நினைச்சிட்டு இருக்க கூடாது எப்பொழுதுமே. அதுக்காகத்தான் கிருஷ்ணருக்கு நாம நேரம் ஒதுக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு நித்தியமானவர். இந்த விட்டில் பூச்சி வாழ்க்கை, நேத்து நேத்து மழை பெய்யுது, இன்னைக்கு நைட்டு பார்த்தா விட்டில் பூச்சி வருது, படப்படான்னு அடிச்சுக்கிட்டு அப்பவே இறந்து போயிரும். அப்படித்தான் இந்த மனித வாழ்வு. பிரம்மா கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்வெல்லாம் போயிடும். ஆனா இதுக்குள்ள வாழ்வு நிரந்தரமானது அப்படின்னு ஆடாத ஆட்டம் என்னன்னு போட்டோம்னா அவ்வளவுதான். சோ கிருஷ்ணரின் நித்திய சேவகனான ஆத்மா அவரிடமிருந்து பிரிக்கப்பட முடியாதவன். யாராலையும் பிரிக்க முடியாது. நாம பிரிக்க நினைச்சாலும் முடியாது, எங்க ஓடி ஒளிஞ்சாலும் முடியாது. ஏன்னா சர்வகதா, எங்கும் நிறைந்திருக்கிறார். ஆனா நாம நினைக்கிறோம் அவரிடமிருந்து தனித்திருப்பதாக. நாம அவரிடமிருந்து தனித்திருக்கிறதா நாம நினைக்கிறோம். இதுதான் மாயை. அப்ப இதை பத்தித்தான் இந்த கீதா உபதேசமே அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு இந்த தனிப்பட்ட அம்சங்களான நமக்கு பரமனின் அம்சங்களான நம்மளுக்கு ஒரு கடமை இருக்கு. இப்ப நினைவு கெட்டாத காலத்துல இருந்து அந்த கடமையை மறந்திருக்கிறதுனால மனிதர்கள், மிருகங்கள், தேவர்கள், பூச்சி, புழு அப்படின்னு 84 லட்சம் உடல்ல நாம மாறி மாறி வந்துட்டு இருக்கிறோம். அப்போ பகவானுக்கு என்ன கடமை? அது பகவானுக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிவது. சோ அத மறந்ததுனாலதான் இந்த உடல்ல வேறுபாடுகள் வருது. 84 லட்சம் பிறவிகள், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி மிருகமாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் அப்படின்னு பல பல உடல்கள், உடல் விட்டு உடல், கூடு விட்டு கூடு, லோகம் விட்டு லோகம் அப்படின்னு நம்ம மாறிட்டு இருக்கோம். ஆனால் கிருஷ்ண உணர்வில் திவ்யமான அந்த அன்பு தொண்டில் ஈடுபடும் போது ஒருவன் இந்த மயக்க நிலையிலிருந்து உடனடியாக விடுதலை அடைகிறான். நாமெல்லாம் மயக்கத்துல இருக்கிறோம். என்ன மயக்கம்? நான் பெண், நீ ஆண், நீ இது பூனை, இது குதிரை அப்படிங்கிற மயக்கத்துல ஒவ்வொரு ஜீவராசியும் இருக்குது. ஒரு பன்றி என்ன பண்ணுது? அந்த சேத்துக்குள்ளேயும் மலத்துக்குள்ளேயும் புரண்டுட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு அந்த உணர்வு தான் இருக்கு. மனிதன் என்ன நினைக்கிறான்? எப்படி ஒரு புழு கூட மலத்துல அது இன்பம் காண்கின்றதோ அது போல இந்த மனிதன் இதுதான் நிரந்தர உலகம், நான் இங்கதான் வாழ போறேன், அதனால பல திட்டங்களை தீட்டிட்டு இருக்கான். 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம் அப்படின்னு பல பல திட்டங்களை தீட்டிக் கொண்டு அத அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். இன்னும் இடம் வாங்கணும், இன்னும் பெரிய ஆளாகணும், இன்னும் படிச்சு பெரிய பட்டம் வாங்கி நான் பெரிய பெரிய பதவியில இருக்கணும். அரசியல்வாதி நினைக்கிறான் எனக்கு பிரைம் மினிஸ்டர் பதவி வரும், சீஃப் மினிஸ்டர் பதவி வரும், இல்ல அட்லீஸ்ட் மினிஸ்டரா ஆவேன், இல்ல வைஸ் மினிஸ்டரா ஆயிடுவேன், இல்ல ஒரு வீதிக்கு தலைவரா ஆயிடுவேன் அப்படின்னு பல விதங்கள்ல மனிதன் கற்பனை கண்டு கொண்டிருக்கிறான். பல திட்டங்களை தீட்டுறது எதனால? நான் இந்த உடல், இந்த உலகம் உண்மையானது, இங்கேயே உட்கார்ந்துக்கலாம். ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறது கூட நம்மளுக்கு தெரியல. இந்த ஜட உலகம் ஜெயிலு. இங்க துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக துக்காலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஜெயிலுக்கு பேரே, இந்த ஜட உலகத்துக்கு பேரே துக்காலயம். ஏன்னா இங்க எல்லாமே அசாஸ்வதம்.
சாஸ்வதம் கிடையாது, அனித்தியம் நித்தியம் கிடையாது, அசூகம் சுகம் கிடையாது. ஆனா இங்க வந்து இன்பத்தை தேடிட்டு இருக்கிறோம். துன்ப கடல்ல வந்து இன்பத்தை தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா மனிதன் இதை உணர்வதில்லை. ஏன்னா மயக்கம். குடிகாரனுக்கு எப்படி அவன் நினைச்சதையே உண்மைன்னு நினைக்கிறான். ஏய், இந்த பஸ்ஸை நிறுத்து அப்படின்னு நடு ரோட்ல நின்னுட்டு ரொம்ப தெனாவட்டா சொல்லுவான். அந்த பஸ் ஏறி மிதிச்சுன்னா யானை எறும்ப மிதிக்கிற மாதிரி அப்படியே அமுங்கிருவான். ஆனா அவன் ரொம்ப தைரியமா பேசுவான். ஏன்? அந்த மயக்கம். அது போல இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த ஜட உலகம் உண்மை, நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து உண்மை, எங்க அப்பா கொடுத்த சொத்து உண்மை, அதை வச்சு நான் வாழ்ந்துக்குவேன், அரசியல்வாதியோட செல்வாக்குல நான் ரொம்ப திமிர் பிடிச்சு அலைவேன், இல்ல டாக்டர் என்னை காப்பாத்துவாங்க, மரண தூதன் வரும்போது எல்லாம் அம்போன்னு போயிடும். சொத்தும் இருக்காது, உங்க அரசியல் செல்வாக்கும் இருக்காது. இது பெரிய பெரிய பிரபலமான அரசியல்வாதிகள் செத்த நிலைமையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆடாத ஆட்டம் போட்டவங்க கடைசியில எப்படி இறந்தாங்க அதெல்லாம் நாம பாக்குறோம். சோ எந்த ஒரு செல்வாக்கும் இங்க எடுபடாது. நீங்க போய் அங்க ஆன்மீக லோகத்துல உனக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன் என்னை உள்ள விடுனாலும் விடமாட்டாங்க ஜெய விஜயர்கள். அதே போல ஒரு யமதூதனுக்கு கொடுத்தாலும் விடமாட்டாங்க. சோ இந்த மயக்கத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் அங்கீகரிக்கப்பட்ட குருவை அடைந்து அவர் மூலமாக இந்த ஞானத்தை பெற வேண்டும். ஏன்னா அவர் கிருஷ்ணருக்கு சமமானவர். அவர்தான் இந்த மயக்கத்தை தெளிக்க முடியும். இப்ப தூங்குறவன கனவுல தட்டி எழுப்புறது எப்படி? பக்கத்துல இருக்கிறவங்க தட்டி எழுப்புனா அவன் விழிப்பு அடைஞ்சு, அப்பாடா இது கனவுதான், உண்மையிலேயே என்ன புலி கடிக்கல துரத்துல, நான் கனவு கண்ட பயந்து போயிட்டேன் அப்படின்னு சிலர் யூரின் எல்லாம் போயிருவாங்க. அப்புறம் கனவுன்னு தெரிஞ்ச அப்புறம் நிம்மதி அடைவாங்க. அது போலத்தான் இந்த ஜட உலகத்துல வரும் துன்பங்கள் எல்லாம் உண்மையில்லை. நம்மை துரத்துகின்ற துன்பங்கள் எல்லாம் பொய். அதை துன்பமும் கிடையாது, இன்பமும் கிடையாது. இன்பத்துல வந்து ஓ இது கிடைச்சிருச்சு, எனக்கு லாட்டரி அடிச்சிருச்சுன்னு குதிக்கிறவனும் உண்மையான இன்பத்தை அனுபவிக்கிறது இல்ல. துன்பம்னு நினைச்சுக்கிட்டு பல இன்னல்களை சந்திப்பவனும் துன்பத்தை அனுபவிப்பதில்லை. ஆனால் அது மனம் பரம் காரணம். மனம் தான் அப்படி நினைக்க வைக்குது. ஏன்னா உன்னத ஆத்மாவான கிருஷ்ணர் தான் எல்லா உயிரினங்களையும் பாதுகாப்பவர். அதை கைவிட்ட உயிர்வாளிகள் பௌதிக சக்தியினால் மயக்கப்பட்டு தம்மை தனிப்பட்டவர்களாக கற்பனை செய்கின்றனர். இதை அறிவதே பக்குவமான ஞானம். பகவான் ஒருத்தரை தவிர வேற யாராலும் நம்மளை காக்க முடியாது. ஈவன் சிவபெருமானே சொல்றார், முக்தி ஒரு அசுரன் கேக்குறான், முக்தி தாங்க எனக்கு அப்படின்னு. எனக்கு பௌதிகமான பொருட்களை கேட்டா நான் என்ன வேணா வரம் கொடுக்குறேன் உனக்கு. உனக்கு கோடி வேணுமா, இல்ல 4 பசங்க வேணுமா, இல்ல என்ன வேணும் கேளு, ஆனா முக்தி என்னால தர முடியாது. முக்தியை தரக்கூடியவர் ஒரே ஒருவர். முக்தி பிரதாதாம் சர்வேசாம் விஷ்ணு ஏவன அசம்சயக. விஷ்ணுவை தவிர யாராலும் தர முடியாது அப்படின்னு சிவபெருமானே பார்வதி தேவி பத்மபுராணத்துல இது சொல்றார். சோ இதை அறிவதே பக்குவமான ஞானம். பல்வேறு பௌதிக அடையாளங்களில் மயங்கிய இத்தகைய ஆத்மாக்கள் கிருஷ்ணரை மறந்து விடுகின்றனர். இருப்பினும் இத்தகைய மயங்கிய ஆத்மாக்கள் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று விட்டால் அவர்கள் முக்தியின் பாதையில் உள்ளவர்களாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சோ அந்த பாதைக்கு வர்றதே அபூர்வம். ஏன்னா நாமெல்லாம் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எந்த பாதையில போறதுன்னு தெரியாம பல மார்க்கங்கள் உருவாயிருக்காது. இந்த கலியுகத்துல போலி மார்க்கங்கள் மக்களை திசை திருப்பக்கூடிய வகையில கவர்ச்சிகரமான அட்வர்டைஸ்மெண்ட், வாங்க உங்களுக்கு 1 லட்சம் கொடுத்தா சீக்கிரம் உங்களுக்கு தீட்சை தரேன் அப்படின்னு போலி சன்னியாசிகள் மலைக்கு தோன்றிய காளான்கள் மாதிரி நிறைய முளைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போனீங்கன்னா அவ்வளவுதான். பெண்கள் போனா கற்பை பிடிங்குவாங்க, ஆண்கள் போனா பெண்களுங்கிட்டையும் நகையெல்லாம் பிடிங்குவாங்க, ஆண்கள் போனா அவங்க கிட்ட இருக்க காசு பிடிங்குவாங்க. சில மயக்க வித்தைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க, சித்திகள் எல்லாம், அதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்புறம் உடலுக்குரிய யோகா சொல்லி தர்றோம், அது இதுன்னு நிறைய யோகா சென்டர்ஸ் தப்பான யோகங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கிருஷ்ண பக்தியை விட்டுட்டு, பக்தி யோகத்தை விட்டுட்டு எல்லா யோகம் சொல்லி கொடுப்பாங்க. வெளிப்புற உடலுக்கு, எக்ஸ்டர்னல் பாடி எப்படி பாதுகாக்கலாம், என்னதான் நீங்க பாதுகாத்தாலும் வஜ்ரம் போல வச்சுக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு அது மரணம் அடையவே வேண்டும். இந்த ஆத்மாவானது இந்த உடலை விட்டு விலகணும். நீங்க என்னதான் எக்ஸசைஸ் பண்ணி அதை நல்லா ஃபிட்டா வச்சுக்கிட்டீங்கனாலுமே அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இந்த சொற்ப வாழ்வுல உடலை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா எப்ப ஆத்மாவை கவனிக்கிறது? உடலுக்கு எல்லா வசதியும் பண்றீங்க, ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறீங்க, அலங்காரம் பண்றீங்க,
உடலுக்கு வேண்டிய துணிமணிகள், மேக்கப் சாமான்கள் எல்லாம் இருக்கட்டும். ஆனா ஆத்மாவை ஒரு நிமிஷம் கவனிச்சோமா அப்படின்னு பார்த்தா 95% மக்கள் வந்து ஆத்மாவை கவனிக்கிறதே இல்ல. எப்படி ஒரு கிளிக்கூண்டு, தங்க கிளிக்கூண்டு வச்சுட்டு ஒரு ராணி அந்த கிளிக்கூண்டை தொடச்சிட்டே இருக்கிற ஆத்மாவை விட்டுறா. ஆத்மாவான அந்த கிளிய கவனிக்காம விட்டுட்டா. கிளிக்கு சாப்பாடு போடாம அந்த கூண்டு, தங்க கூண்டு, வைடூரியம் எல்லாம் பதிச்சிருக்கா, தொடச்சிட்டே இருக்கா. பார்த்தா கிளிய மறந்துட்டா. கிளி 4 நாள்ல செத்து போச்சு, ஒண்ணுமே போடாம. தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. அது மாதிரி ஆத்மாவை கவனிக்காதவர்கள் ஆத்மாவை கொள்பவர்கள் ஆகிறார்கள். சோ ஆத்மாக்கு என்ன வேணும்? பகவானை பற்றிய விஷயங்கள், நாம ரூப குண லீலைகள். இத வந்து திரும்ப திரும்ப ஆத்மா ஏங்குது. ஏன்னா ஸ்வரூபம், ஆத்மாவோட ஸ்வரூபம் என்ன? ஏன் பகவானோட அதுக்கு சம்பந்தம், அதிகமான சம்பந்தம். இத சம்பந்த ஞானம், அபிதேயா. அப்புறம் அதை பிராக்டிஸ் பண்றது. சம்பந்த ஞானத்தை பற்றி அறிந்து கொண்ட பின் அதை இம்ப்ளிஃபை பண்றது அபிதேயா. அப்புறம் பிரயோஜனா. அதனால என்ன ஆகும்? நாம் ஆன்மீக உலகத்துக்கு திரும்பி போக தகுதி பெற்றவர்கள் ஆவோம். சம்பந்த அபிதேய பிரயோஜனா. சோ நம்மளுக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம்னே வெளியில இருக்கிற மக்களுக்கு புரியறது கிடையாது. சோ காதற்ற ஊசியும் வராது கண் கடைவழிக்கேன்னு நாம எதையும் கொண்டு போறது கிடையாது. திருப்பி போகும்போது எத்தனை கோடி சொத்து இருந்தாலும், நீங்க வைடூரியம் போட்டிருந்தாலும் அதையெல்லாம் உருவிட்டு உங்க உடம்புக்கு தீ வச்சு விட்டுருவாங்க. தீ வைப்பாங்க, இல்லைன்னா மண்ணுக்குள்ள போட்டுருவாங்க, இல்ல கழுகு தூக்கி போடுவாங்க. இரையாகும், அல்லது சாம்பலாகும், அல்லது அது மண்ணுக்கு உரமாகும், ஏதோ ஒரு விதத்துல. அப்போ அந்த உடல் நிரந்தரமற்றது. அந்த உடலை பேணி காக்கிறதுக்காக நாம போராட வேண்டிய அவசியமே கிடையாது. அது ரொம்ப சிம்பிள். ஏன்னா அடிப்படை தேவைகளான உணவு, உடை, வசிப்பிடம் இருந்தால் போதும். அதுக்காக ஆடம்பரமா அதை தேடி அலைஞ்சு அதுக்காக நாம கஷ்டப்பட்டு நம்ம ரத்தத்தையே நாம குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அத்தியாவசியமற்ற தேவைகள் நாம பெருக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தையே நாம சுவைக்க வேண்டி வரும். ஒட்டகம் அதன எப்படி முள் செடியை சாப்பிடும்போது அதனுடைய ரத்தத்தை அதே சுவைக்கின்றதோ, நாய் எப்படி ஒரு எலும்பு துண்டை கடிக்கும் போது அதனோட ரத்தத்துல அதனோட வாயில வர்ற ரத்தத்தை அதே தானே சுவையென மேலும் மேலும் கடிக்கிறதோ, அது மாதிரி ஒரு மனிதன் வந்து நாக்கத்தா தள்ளிட்டு ரொம்ப பாடுபட்டு அவனோட ரத்தத்தையே, உழைப்பையே அவன் வீடு மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுபவிக்க நினைக்கிறான். ஆனா அது அனுபவிக்க முடியாதுங்கிறது உண்மை. ஸ்லோகம் 36. அபிச்சேத் அசி பாபேப்ய சர்வேப்ய பாப கிருதமஹ சர்வம் ஞான பிளவேனைவ விருச்சினம் சந்தரிஷ்யசி. ஹரே கிருஷ்ணா. ஹரேஷ்ணா படிக்கிறாங்க மாதாஜி ஜி. படிக்கிறேன். படிங்க. பாவிகளில் எல்லாம் பெரும் பாவியாக நீ கருதப்பட்டாலும் உன்னதமான ஞானம் எனும் படகில் நீ நிலை பெற்று விட்டால் உன்னால் துன்பக்கடலை கடந்து விட முடியும். கிருஷ்ணருடனான ஸ்வரூப நிலையை அறிதல் மிகவும் நல்லது. ஏனெனில் அறியாமை கடலில் நடக்கும் வாழ்வு போராட்டத்திலிருந்து இஃது ஒருவனை உடனடியாக உயர்த்தி விடுகிறது. இந்த ஜட உலகம் சில சமயம் அறியாமை கடலுக்கும் சில சமயம் காட்டுத்தீயிற்கும் உபமிக்கப்படுகின்றது. எவ்வளவுதான் நன்றாக நீச்சல் அறிந்தவனாயினும் கடலில் அவனது போராட்டம் கடினமானதாகும். தத்தளிக்கும் மனிதனை கடலில் இருந்து காக்க யாரேனும் முன்வந்தால் அவனே மிகச்சிறந்த காப்போனாவான். பரமபுருஷ பகவானிடமிருந்து பெறப்படும் பக்குவமான ஞானமே முக்திக்கான வழி. கிருஷ்ண உணர்வு எனும் படகு மிக எளியதும் மிகச் சிறந்ததும் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதாஜி. So, பாவிகளில் எல்லாம் மிக பெரும் பாவியாக நீ கருதப்பட்டாலும் உன்னத ஞானம் எனும் படகில் நீ நிலை பெற்று விட்டால் உன்னால் துன்பக்கடலை கடக்க முடியும். இதுக்கு உதாரணம் யாருன்னா அஜாமிலன். அஜாமிலன் வந்து மிகப்பெரிய பாவியாக அவனுடைய வாழ்க்கை முற்று பெற ஆரம்பிச்சது. ஏன்னா வயோதிகம். ஆரம்பத்துல ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்து நல்ல ஒரு பக்தனாக இருந்து காணக்கூடாத ஒரு காட்சியை அவன் வந்து காட்டுக்கு பூ பறிக்க போறான். அப்போ ஒரு வேசி ஒருத்தி ஒரு ஆடவனுடன் மோசமான செயல்ல ஈடுபட்டிருக்கா. அதை பார்த்த உடனே இவருக்கு அந்த காமம் அவருக்கு உண்டாகுது. அப்ப அந்த வேசி அணுகி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்.
தனது அழகான மனைவி, குழந்தைகள், பெற்றோர் எல்லாத்தையும் துறந்து அவ கூட வாழ ஆரம்பிச்சவன். அவளுடைய பேச்சுல மயங்கி, அழகுல மயங்கி பல குழந்தைகளை 10 குழந்தைகளை பெத்துக்கிறான். 10வது குழந்தைக்கு நாராயணா என பெயர் வைக்கிறான். ஸோ அவன் அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு, மனைவி பாதுகாக்கிறதுக்காக கொள்ளையடிக்கிறான், திருடுறான், பொய் சொல்றான். ஆஹ் இதெல்லாம் வேண்டாத பழக்கங்கள் அனைத்தும் ஒரு பிராமணனான அவனுக்கு வந்துருது. சோ அதுதான் அசத் சங்கம். யாருடன் சேருகிறோமோ அதே மாதிரி உணர்வு தான் நம்மளுக்கு வரும். ஒரு திருடன் கூட சேர்ந்தா திருட்டு புத்தி வரும். அதனாலதான் ஸ்கூல்ல சொல்லுவாங்க, நீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல போய் நல்லா படிக்கிற பையன் கூட பசங்க கூட உட்காரு அப்படின்னு. ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா அப்பா எப்படி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி நம்ம யாருடன் பழகிறோமோ அந்த உணர்வு நம்மளுக்கு தொத்திக்கும். இது வந்து வைரஸ் ஃபீவர் மாதிரி. சோ ஒரு துணி விக்கிறவங்க கூட சேர்ந்தா துணி எடுக்கலாம், அவங்க கிட்ட சீப்பா கொஞ்சம், ஏன்னா பழகிட்டோமே. அந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் போகும். யார்கிட்ட லாபம் காணலாம், அவங்க கிட்ட எப்படி பழகலாம், அவங்கள மாதிரியே நாமளும் செய்யலாமா, தொழில் பண்ணலாமா, சோ அவங்களுடைய ட்ரிக் எல்லாம் கத்துக்கிட்டு நாமளும் பண்ணலாம் அப்படின்னு. அசோசியேஷன், அத எந்தெந்த அசோசியேஷன் யார் யார் எந்தெந்த எண்ணங்களோட இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அசோசியேஷன் நிறைய இருக்கு. லயன்ஸ் கிளப், அந்த கிளப், இந்த கிளப்னு. சோ அது போல இங்க ஞானமெனும் படகில் அஜாமிலன் பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ அஜாமிலன் வந்து அந்த மாதிரி கையவர்களுடன் சேர்ந்து ஒரு அந்த வேசியோட சேர்ந்து ரொம்ப மோசமான புத்தியில எல்லாம் பண்ணி வயசாச்சு, ஓடி போச்சு. ஏன்னா காலம் சீக்கிரம் ஓடி போயிரும். வயசாயிடுச்சு. 10வது பையன் நாராயணா. அப்போ யமதூதன் வர்றார் வயோதிகத்துல. இவருக்கு பெட்லயே படுக்கையா கிடக்குறார். அப்ப எப்ப பாரு இந்த கடைசி குழந்தைகள் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப அவன் பேர் சொல்லிட்டே இருப்பார், நாராயணா நாராயணா, இதேட்ரா அதேட்ரா, இங்க வா அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருப்பாரு. அப்போ யமதூதன் வர்றார். பயத்துல இவர் வந்து நாராயணா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற குழந்தை கூப்பிடுறார். அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ பகவானுடைய நாமத்தை சொன்னதுனால அங்க வந்து யமதூதர்கள் வர்றாங்க. ஆனா கூடவே விஷ்ணு தூதர்களும் வந்துட்டாங்க. அப்ப யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் வாக்குவாதம் நடக்குது. இந்த யமதூதர்கள் சொல்றாங்க, இவன் அயோக்கியன், பல பாவ செயல்களை செஞ்சுட்டான், இவனை நாங்க தான் கூட்டிட்டு போகணும், நாங்க வந்து யமலோகத்துக்கு கூட்டிட்டு போறோம் தண்டனைக்காக அப்படின்னு. அப்ப விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, இவன் பகவானோட நாமத்தை சொல்லியிருக்கான், அதனால நாங்க தான் இவனை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படி வாக்குவாதம் முத்தும் போது அவங்க யமதூதர்கள் யமதர்மரிடம் கேக்குறாங்க, இப்படி விஷ்ணுவை போல தோற்றமுள்ள இருவர் இங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து இவனை கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் விஷ்ணுவுக்கு சமமானவர்கள், அதனால நீங்க அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது, திரும்பி வந்துருங்கன்னு யமதூதர் சொல்லிட்டார், யமராஜா சொல்லிட்டார். அதனால இந்த தூதுவர்கள் திரும்பி போறாங்க. அப்ப அவங்க விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, நீ வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நாராயணர் பெயரை சொன்னதுனால, இது நாம வந்து 4வது அத்தியாயத்துல படிப்போம். எம் எம் பாபி, இந்த அத்தியாயத்துல தான் படிப்போம். எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் தியஜத்தந்தே கலேவரம் தம் தமே வைதி கவுந்தைய சதாத்தத் பாவ பாவிதக. எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். அந்த காலேச்ச மாம் ஏவ, அந்த காலே அப்படின்னா கடைசி நேரத்தில், மரண நேரத்தில் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். அதனாலதான் இப்பிருந்தே நாம அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் நாராயணா எனும் திருநாமம் அப்படின்னு சொல்லி நாம குலசேகர ஆழ்வார் பாடின மாதிரி நாம எப்பொழுதும் பகவானை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா எக்ஸாம்ல கடைசி நேரத்துல உட்காந்து படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்கன்னா எதுவுமே ஞாபகம் வராது. சோ ஆரம்பத்துல இருந்து படிக்கணும் இல்லைங்களா? அது போலத்தான் பகவானுடைய நாமத்தை எப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு முடிகின்றதோ, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வந்து சேவிங்ஸ் டப்பால போட்டு வச்சோம்னா அது அந்த காலத்துல உதவும். ஏன்னா மரண நேரத்தில் வாதம், பித்தம், கபம் எல்லாம் வந்து தாக்கும் போது நம்மளால தொண்டை அடைக்கும், பேச முடியாது, வாய் கொளரும், கண் பார்வை தெரியாது. அதனால எல்லா உபாதைகளும் இருக்கும். 1000 தேள் கொற்ற வலி மரண நேரத்தின் போது நம்மளுக்கு இருக்கும். அப்ப வந்து பகவானை நினைக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம். ஆனா நீங்க இப்பவே நீங்க நிறைய சொல்லி பக்தி பண்ணி அப்ப நினைக்க முடியாமல் போனாலும் கூட வராக தேவர் பூமி பிராட்டிக்கு வாக்கு கொடுக்கிறார். பூமி பிராட்டி கேக்குறாங்க, வராகர் வந்து பூமி பிராட்டியை அந்த கர்ப்போதக கடல்ல இருந்து இரண்யாக்ஷன் அந்த கர்ப்போதக கடல்ல பூமி பிராட்டியை ஒளிச்சு வச்சுட்டான். அப்போ
பகவான் வராக தேவர் வந்து தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்தப்ப அவங்க அழுகுறாங்க. நான் தான் உன்னை காப்பாத்திட்டேனே, அப்புறம் ஏன் அழுகுற அப்படின்னு. இல்ல, எனக்கே இந்த கதி, என்னோட குழந்தைகளுக்கெல்லாம் கடைசி நேரத்துல துன்பத்தின் போது உங்களை நினைக்க முடியாட்டா அவங்க எல்லாம் என்ன கதிக்கு ஆளாவாங்க அப்படின்னு. பகவான் சொல்றார், அப்படி ஒன்றும் நான் நன்றி கெட்டவன் அல்ல. என்னையே நினைத்து கொண்டு எப்பொழுதும் பக்தி செய்து கொண்டிருக்கும் போது மரண நேரத்தில் என்னை நினைக்க முடியாவிட்டாலும் அவர்கள் முன் நான் தோன்றுவேன் அப்படிங்கிறார். எத்தனை ஒரு கருணை. சோ நாமெல்லாம் வந்து அவர் நினைக்கலான்னா கூட மரண நேரத்துல நம்ம முன்னாடி வந்து தோன்றி நம்ம அவர் ஞாபகப்படுத்துறார், என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி. சோ அதனால தொடர்ந்து பகவானை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டும் பாடிக்கொண்டும் சதத கீர்த்தம் எந்தோமாம் எதந்த சத்ரவிரதாக அப்படின்னு மச்சித்தா மத்கத பிராணா போதை எந்த பரஸ்பரம். எப்படி குடிகாரருக்கு போதை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போதை இருக்கு. மது போதை, மாது போதை, மாமிச போதை, எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய வெரைட்டிஸ், லட்சக்கணக்கான போதைகள் இருக்கு. பக்தர்களுக்கு ஒரே ஒரு போதை தான், என்னன்னா பகவான் கிருஷ்ணரை பற்றி அவரது நாம ரூப லீலைகள் சததம் கீர்த்தயந்தோமாம், எப்பொழுதும் அவரை பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஜட விஷயங்களில் இருந்து அவர்கள் சில மணி நேரங்களாவது புற விஷயங்களை மறந்து அதுல திளைத்திருப்பார்கள். சோ அது அந்த அந்த சமயம் வந்து அவங்களுக்கு சுத்த சத்துவம். இந்த கலியுகத்துல சத்திய யுகம் அவர்கள் முன்னாண்டு நிக்கும். இந்த கலியுகம் மறைந்து அவர்களை சுற்றி ஒரு சத்திய யுகம் தோன்றி இருக்கும். இருக்கிறதோ கலியுகத்துல. கலியினோட பிடி அவங்களே அண்டாது. அப்ப அந்த அந்த சரௌண்டிங் என்ன ஆகும்னா சத்திய யுகமாக மாறி இருக்கும் பக்தர்களை சுற்றி. ஹவு கிரேட். ஏன்னா சத்திய யுகத்துல நம்ம பிறக்கல, பல மில்லியன் ஆண்டு நம்மளாம் பார்த்திருக்கோம். 4,35,000 வருடங்கள், அதை விட டபுள் மடங்கு அதுக்கு முந்தின துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி வந்து கலியுகத்தை விட ட்ரிபிள் மடங்கு, அப்புறம் அதை விட 4 மடங்கு அதிகம் சத்திய யுகம். அப்ப அதனுடைய மொத்த ஆண்டுகள் எவ்வளவுன்னு பாருங்க. அந்த காலத்துக்கு நம்ம போயிடுவோமா. சத்தியுகத்துல அவங்களை சுற்றி எந்த சூழ்நிலை இருக்கோ அது மாதிரி ஒரு பக்தர்கள் சுத்த சத்துவத்தில் நிலைத்திருக்கும் போது, அப்படி அந்த கலியுகமே இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் சத்தியுகம் இருக்குமா. எப்படி ஒரு பக்தர்களை சுற்றி எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் சுற்றிட்டே இருக்கும். சோ உள்ள வர்றவங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்குள்ள வர்றவங்க, உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்து உங்ககிட்ட உட்கார்ந்து இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த பரவசம் தொத்திக்கும். எலக்ட்ரிசிட்டி தொட்டா எப்படி எல்லாருக்கும் தொத்திக்குது. இப்போ ஒருத்தர் ஷாக் அடிச்சதுன்னா அவங்கள தொட்டா அடுத்தவங்களுக்கு ஷாக் அடிக்கும். அது போல பக்தர்கள் கூட சேர்ந்தா நம்மளுக்கும் அந்த பக்தி உடனே தொத்திக்கும். சாதாரண பக்தர்களுக்கு எப்படின்னா, நம்ம மிக உயர்ந்த பக்தர்களை குரு மகராஜ் மாதிரி அவர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நாம கோலோகத்துக்கே போயிருவோம். நாம சத்திய யுகத்தை தான் பேசுறோம், ஆனா அவர் கூட்டிட்டு போயிருவார் கோலோகத்துக்கே. சடனா ஒரே கீர்ல போயிருவார். சோ இந்த ஜட உலகம் சில சமயம் அறியாமை கடலுக்கு. ஏன்னா இந்த உலகம் சில சமயம் இல்ல, பல சமயம். ஏன்னா இப்ப ஜட உலகம்ன்றது இப்ப கலியுகம். கலியுகம் வந்து அறியாமையினோட மொத்த இது. முதல்ல வந்து சத்துவ குணம் மேலோங்கி இருந்தது. எப்போனா சத்தியுகத்துல. அப்புறம் திரேதா துவாபர யுகங்கள்ல ரஜோகுணம் மேலோங்கி சத்துவ குணம் கீழே இருந்தது. அதுக்கு கீழே தமோ குணம் இருந்தது. இப்போ கலியுகத்துல தமோ குணம் மேலோங்கி இருக்குது, ரஜோ சத்துவ குணங்கள் கீழே இறங்கி இருக்கு. சோ அப்போ இங்க வந்து அறியாமை அப்படிங்கிறது இந்த கலியுகத்துல ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் மது, மாது, சூது, மாமிசம் இதெல்லாம் மேலோங்கி இருக்கு. சோ இங்க வந்து பெரிய ஒரு கடல்ல பெருசுதான், நம்ம பார்த்திருப்போம் சமுத்திரம் எவ்வளவு பெருசுன்னு. அதுல நடுக்கடல்ல கொண்டு வந்து உங்களை தொப்புன்னு போட்டா பெரிய நீச்சல் வீரனாக இருந்தாலும் அவனால் கரையேற முடியாது. அப்போ பக்குவம் அந்த ஞானத்தை உடைய அந்த கிருஷ்ண உணர்வு எனும் படகு நம்ம கிட்ட வருது அப்படின்னா அதுக்குள்ள ஏறிக்கணும். சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பணும் இல்லைங்களா, ஒரு கிணத்துல, பாலும் தண்ணியும் இல்ல, ஆழம் இருட்டு, அதுல ஒருத்தர் விழுந்துட்டான். சரி நான் தூக்கி விடுறேன்ப்பான்னு மேல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு, நீ என்னை கரெக்டா தூக்குவியா? தூக்குவான்பா. கயிறு நல்லா இருக்கா, ஸ்ட்ராங்கா இருக்கா? அந்துச்சுன்னா என்ன பண்றது? இல்ல கயிறு ஸ்ட்ராங்கா இருக்கு.
அப்படியே நீ தூக்குனாலுமே என்னை மறுபடியும் கீழே விட்டுருவியா? இல்ல விட மாட்டேன், உன்னை மேல தூக்கி விட்டுறேன். அப்படியே நீ வந்தால் நீ எனக்கு ஏதாவது கண்டிஷன் போடுவியா? உன்னை பத்தி எப்ப பாரு பேசிட்டு இருக்க சொல்லி உனக்கு நன்றி நன்றின்னு சொல்லி இல்ல வேண்டாம் உன் இஷ்டத்துக்கு இரு வா அப்படின்னு சொன்னாலுமே இல்ல இல்ல நீ என்னை கொன்னுடுவ, வெளியில வந்தா நீ என்னை கொன்னுடுவ. இப்படி பலவிதமா அவன் கேள்வி கேட்கறான். அது மாதிரிதான் நம்மளோட நிலைமை. நம்மளுக்கு பகவத்கீதை கொடுத்து, பாகவதம் கொடுத்து, பக்தர்கள் சங்கம் கொடுத்து, நீதியிலிருந்து இந்த அறியாமை எனும் இருளை கடந்து வான்னு பகவான் எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுக்கிறார். நாம சந்தேகப்பட்டு என்ன பண்றோம்? வெளியில வரமாட்டேங்கிறோம், மேல ஏறி வரமாட்டேங்கிறோம். அதனால இந்த அறியாமை எனும் கடலை கடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு குருவை நாம் சரணடையணும், பக்தர்களை சரணடையணும். அதன் மூலமாக கிருஷ்ண உணர்வை பெற்று இந்த ஆபத்தான கடல்ல இருந்து நாம வெளியேறி நம்மளுக்கு வீடு பேர் அடையணும். ஹரே கிருஷ்ணா. 37வது ஸ்லோகம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா விவாதிக்கலாம்.